ஒரு சூப்பர் ஹிட் செம்மையான ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வரப்போகுது. ஆமாங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா லெகசி. ஸோ இந்த லெகசி அப்படின்ற சீரிஸோட டைரக்டர் சாருகேஷ் சேகர். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி தெலுங்குல அம்மு அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ படத்தில் முக்கியமான கேரக்டர், அதாவது சீரிஸில் முக்கியமான கேரக்டர் நம்ம மாதவன் அவர்கள் பண்ணுறாரு. ஸோ பெரியவர் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் பண்ண போகிறாரு. எனக்கு இந்த லுக்கு பார்க்கும்போதே நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னடா ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் தேவர் மகனில் வர அந்த ஒரு நம்ம சிவாஜி அவர்களுடைய லுக்கும், விஸ்வாசம் படத்தில் நம்ம அஜித் அவர்களுடைய லுக்கும் கலந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த லாஸ்ட்டாக வர அந்த வயசான லுக் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. படத்துடைய ஹீரோவாக நம்ம கௌதம் ராம் கார்த்திக்கும் உள்ள இருக்காரு. நிமிஷா சச்சின், ஸ்வஸ்திகா, இந்த மாதிரி நிறையா பேர் சூப்பரான ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஸோ என்ன, நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன். இந்த நல்ல நல்ல கதைகள் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சீரியஸாக எடுக்கிறாங்க. பட் இதை வந்து ஒரு ஷார்ட் அப் பண்ணி ஒரு மூவி எடுத்தால் இதோட மாசாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ ட்ரெய்லர்லேயே தரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சீனாக இருக்கட்டும், ஒரு ஒரு இதாக இருக்கட்டும், ஃபயரியாக இருக்குது. இந்த ரோல் மாதவனுக்கு செம்மையான ஒரு ரோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ரோலும் நடிக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் ஆக்டர் தான் நம்ம மாதவன். ஸோ அந்த வரிசையில் இது செம்ம சூப்பர் ஹிட்டான ஒரு ரோலாக அமையும். ஸோ ஒரு ஃபேமிலி கலந்த, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ட்ராமாவாக, ஒரு சூப்பரான ஒரு சீரீஸாக வருது. ஸோ சூப்பராக ஒரு தமிழ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களமுள்ள ஒரு கதையாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு போட்டி போடுற 2 பேர், அந்த போட்டி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஏகப்பட்ட பேர் அந்த போட்டிக்கு வராங்க. இந்த போட்டிக்குள்ளே லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கலந்த ஒரு திரைப்படமாக, அதாவது ஒரு சீரீஸாக இந்த இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருடைய பேரும் வந்து பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்வஸ்திகா நம்ம மாதவன். ஸோ அதையும் ஏகப்பட்ட வித உள்ள வச்ச ஒரு சீரீஸாக இந்த சீரீஸ் வரப்போகுது. ஸோ இது இவங்க இல்லாமல் நம்ம சைடு ஆக்டர்ஸாக சூப்பராக வலம் வர நம்ம திலக்கா இருக்கட்டும், காளி வெங்கட்டா இருக்கட்டும், இவங்களும் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய ரோல் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கவும் நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான சீரீஸ் ஆன் த வே. ஸோ நான் கன்ஃபார்ம் இந்த சீரீஸை பார்ப்பேன். கன்ஃபார்ம் இந்த சீரீஸ்க்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பேன். ஸோ நீங்களும் இந்த சீரீஸ் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் போய் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சீரீஸோட மியூசிக் டைரக்டர் நம்ம இசைஞானி இளையராஜா. ஆமாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செம்ம மியூசிக்கோட இந்த சீரீஸ், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இளையராஜா மியூசிக் போடுறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ செம்மையாகவே பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில், அதாவது சீரீஸில் வர சாங்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம இளையராஜா எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் திரைப்பறது உங்கள் ஜெஸ்ட். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.